அனைவருக்கும் வணக்கம். இந்த வகுப்புல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இந்திய அரசியலமைப்பினுடைய 3வது பகுதி. இந்திய அரசியலமைப்பினுடைய 3வது பகுதி என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அடிப்படை உரிமைகள், ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். இதை பத்தி தான் இந்த பகுதியில் நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? சரி, அடிப்படை உரிமைகள் அப்படின்றது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு அரசாங்கம் அல்லது ஒரு அமைப்பு ஒரு மக்களுக்கு, பொதுமக்களுக்கு கொடுக்கக்கூடிய தேவையான உரிமைகள் அப்படின்றது தான் அடிப்படை உரிமைகள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். சரி, நம்ம அரசியலமைப்புல இந்த அடிப்படை உரிமைகள் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பகுதி 3ல வந்து இந்த அடிப்படை உரிமைகளை வந்து வச்சிருக்காங்க. விதிகள் எதுல இருந்து எது வரைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, விதிகள் 12ல இருந்து 35 வரைக்கும் அடிப்படை உரிமைகளை பற்றிய விதிகளை வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. சரிங்க சார், இது நம்ம எங்க இருந்து எடுத்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம அரசியலமைப்பை எழுதும் பொழுதே பகுதி 3 அடிப்படை உரிமைகள் அப்படின்றது எங்கிருந்து எடுத்தோம் அப்படின்னா, அமெரிக்க நாட்டிலிருந்து எடுக்கப்பட்ட சட்டம். அதாவது நம்ம எழுதுறதுக்கு அந்த நாட்டு சட்டத்திலிருந்து இதை பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்றது பொருள். சரிங்களா? சரி, இப்ப எத்தனை வகையான அடிப்படை உரிமைகள் இருக்கு அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, நமக்கு வந்து 6 வகையான அடிப்படை உரிமைகள் வந்து இருக்கு. ஆரம்பத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 7 வகையான அடிப்படை உரிமைகள் இருந்துச்சு. இப்போ ஒரு அடிப்படை உரிமைகளை வந்து நீக்கிட்டாங்க. இப்போ நமக்கு கரண்ட்ல இருக்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 6 வகையான அடிப்படை உரிமைகள். சரிங்க, 7வது அடிப்படை உரிமைகள் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சொத்துரிமை. இப்போ நமக்கே தெரியும், சொத்துரிமை வந்து அடிப்படை உரிமையிலிருந்து நீக்கப்பட்டு சாதாரண உரிமையில வச்சிருக்காங்க. சரிங்களா? இது எந்த வருஷம் நீக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, 1978 44வது சட்ட திருத்தத்தின் அடிப்படையில் சொத்துரிமை அப்படின்றது அடிப்படை உரிமையிலிருந்து நீக்கப்பட்டு சாதாரண லீகல் ரைட்ஸ் உரிமையாக கொண்டு வரப்பட்டது. சரிங்களா? சரி சரி, இப்போ நம்ம அடிப்படை உரிமைகளை பற்றி பார்க்கும் பொழுது எதுலேருந்து பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விதி 12ல இருந்து விதி 35 வரைக்கும் நம்ம பார்க்க போகிறோம். இதில் விதி 12 என்ன சொல்லுது அப்படின்னா, அரசு அப்படின்றத பற்றி சொல்லுது. நம்ம அரசுன்னு சொன்ன உடனே நம்ம கவர்மெண்ட் நினைச்சுக்க வேண்டாம். இந்த பகுதியில் வந்து அரசு அப்படின்னு சொல்லி எதை சொல்றாங்க அப்படின்னா, மத்திய அரசாக இருந்தாலும் சரி, மாநில அரசாக இருந்தாலும் சரி, பஞ்சாயத்துகளாக இருந்தாலும் சரி. விதி 12 வந்து விதி 12 வந்து எதை பற்றி சொல்லுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, விதி 12 அப்படின்றது அரசு என்பதை பற்றி சொல்லுது. அரசு அப்படின்றது பொதுவாக கவர்மெண்ட் நம்ம எடுத்துக்க கூடாது. அது மத்திய அரசாக இருந்தாலும் சரி, மாநில அரசாக இருந்தாலும் சரி, பஞ்சாயத்து அரசுகளாக இருந்தாலும் சரி, இது எல்லாத்தையுமே பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா அரசு அப்படின்ற நோக்கத்தில் தான் அதில் சொல்லியிருப்பாங்க. அப்போ அடிப்படை உரிமைகளில் நம்ம அரசுன்னு சொல்லி எங்கெங்கே பார்க்குறோமோ அது எல்லாமே வந்து எதை குறிக்குதுன்னா, இந்த 3ஐயுமே குறிக்குது. மத்திய அரசையும் குறிக்குது, மாநில அரசையும் குறிக்கிறது, லோக்கல் பஞ்சாயத்துகளையும் இது வந்து குறிக்குது. சரிங்களா? அது வந்து விதி 12ல வந்து இதை பற்றி சொல்லியிருப்பாங்க. அடுத்து விதி 13. விதி 13 அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். எதுக்காக சொல்றோம் அப்படின்னா, இப்ப அடிப்படை உரிமைகளுக்கு எதிராக ஏதாவது ஒரு சட்டம் கொண்டு வரப்பட்டா அப்படின்னா அந்த சட்டம் வந்து செல்லாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரிங்களா? அது யார் கொண்டு வரலாம்? மத்திய அரசு கொண்டு வரலாம், இல்லை மாநில அரசு கொண்டு வரலாம், இல்லை லோக்கல் பஞ்சாயத்துகள் கொண்டு வரலாம். எந்த ஒரு அமைப்புமே, அரசுன்னு சொல்லக்கூடிய எந்த ஒரு அமைப்புமே அடிப்படை உரிமைகளை மீறி ஏதாவது சட்டத்தை கொண்டு வராங்க அல்லது அடிப்படை உரிமைகளுக்கு முரண்பாடா ஏதாவது ஒரு சட்டத்தை கொண்டு வராங்க அப்படின்னா அந்த சட்டம் செல்லாதுன்னு சொல்லக்கூடிய விதி எதுன்னு பார்த்தோன்னா விதி 13. சரிங்களா? சரி, இப்போ நம்ம பார்த்தோம்ல 6 வகையான அடிப்படை உரிமைகள் பார்த்தோமா, அது என்னன்றது பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் சமத்துவ உரிமை. சமத்துவ உரிமை வந்து விதி 14ல இருந்து 18 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. அடுத்தது சுதந்திர உரிமை. சுதந்திர உரிமை வந்து பார்த்தீங்கன்னா விதி 19ல இருந்து 22 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. சுரண்டலுக்கு எதிரான உரிமை 23, 24. அதாவது சுரண்டலை தடுப்பதற்கு எதிரான உரிமை விதி 23, 24. அடுத்தது சமய சுதந்திர உரிமை வந்து எதில் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா விதி 25ல இருந்து 28 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அடுத்து கல்வி மற்றும் கலாச்சாரத்திற்கு உரிமை 29ல இருந்து 30 வரைக்கும். கடைசியா அரசியல் அமைப்பிற்கு உட்பட்டு தீர்வு காணும் உரிமை எதில் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா விதி 32. இப்போ நம்ம சொன்னக்கூடிய அடிப்படை உரிமைகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இதுக்குள்ள அடங்கும். சரிங்களா? எத்தனை சொன்னோம்? 6 வகையான அடிப்படை உரிமைகள் சொன்னோமா? சமத்துவ உரிமை, சுதந்திர உரிமை, சுரண்டலுக்கு எதிரான உரிமை, சமய உரிமை, கல்வி கலாச்சார உரிமை, அரசியலமைப்புக்கு உட்பட்டு தீர்வு காணும் உரிமை. ஒரு உரிமையை மட்டும் நீக்கிட்டாங்க. அந்த உரிமை எதுன்னு பார்த்தோம் அப்படின்னா சொத்துரிமை. சொத்துரிமை வந்து பார்த்தீங்க அப்படின்னா 31ல இருந்து அதை எடுத்து விதி 307 மாத்திட்டாங்க. அது எத்தனாவது சட்ட திருத்தம் அப்படின்னு பார்க்கும் பொழுது 44வது சட்ட திருத்தம். இப்போ நம்ம அடுத்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, அடிப்படை உரிமைகளில் சமத்துவ உரிமை பற்றி பார்க்க போறோம்.
சமத்துவ உரிமை அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, விதி 14 இருந்து 18 வரைக்கும் நமக்கு எதை பற்றி சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமத்துவ உரிமையை பற்றி சொல்கிறாங்க. சமத்துவம் அப்படின்றது என்ன? சமத்துவம் என்றது என்னன்னா, மனிதர்களில் ஏற்றத்தாழ்வு இருக்கக்கூடாது. எல்லாரும் வந்து ஒரே நிகராக இருக்கவங்க அப்படின்றத ப்ரூவ் பண்ணுறதுக்கு தான் இந்த சமத்துவ உரிமை அப்படின்றது பேர். அதாவது ஒருத்தவங்க உயர்ந்தவர்கள், இன்னொருத்தவங்க தாழ்ந்தவர்கள், இந்த பாகுபாடு இல்லாமல் மனிதர்கள் அனைவரும் சமம் அப்படின்றத உறுதிப்படுத்தக்கூடியது தான் இந்த அடிப்படை உரிமைகள். இதில் சமத்துவ உரிமை அப்படின்றது விதி 14 இருந்து 18 வரைக்கும் நமக்கு சொல்லியிருக்காங்க. அதில் முதல் விதி 14, சட்டத்தின் முன் அனைவரும் சமம். அது என்ன சார் சட்டத்தின் முன் அனைவரும் சமம் அப்படின்னா, ஒரு சட்டம் கொண்டு வரப்படுதுன்னா அந்த சட்டம் வந்து பொதுமக்கள் அனைவருக்குமே சமமாக இருக்கணும். ஒருத்தவங்களுக்கு ஒரு மாதிரி இன்னொருத்தவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கக்கூடாது. அதான் சட்டத்தின் முன் அனைவரும் சமம் அப்படின்றது. அதே போல சட்டத்தை தாண்டிய உயர்ந்த அதிகாரம் யாருக்கும் இல்லை. சட்டத்தின் முன் அனைவருக்கும் சமம், அதாவது சட்டம் வந்து அனைவருக்கும் நிகரான சமத்துவத்தை கொடுக்கணும். அதே போல சட்டத்தை தாண்டிய ஒரு உயர்ந்த அமைப்போ இல்லை அதை தாண்டிய ஒரு இதுவோ கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. எல்லாமே சட்டத்துக்கு கீழே தான் வரும் அப்படின்றத இதில் சொல்றாங்க. அடுத்து சரி, இப்போ இந்த விதி 14 பார்க்கும்போது சட்டத்தின் முன் அனைவரும் சொன்னோம் சமம் அப்படின்றத சொல்லிட்டோம். இப்போ சட்டத்தின் முன் அனைவரும் சமம்னா இந்திய நாட்டில் இருக்கவங்க எல்லாருமே சமமாக நடத்துகிறாங்களா சார், இல்லை எல்லாருக்குமே ஒரே மாதிரியான மதிப்பா அப்படின்றது இல்லை. அதில் வந்து சில விதிவிலக்குகளும் நமக்கு கொடுத்துருக்காங்க. இந்த விதியிலேயே பார்த்தீங்கன்னா சட்டத்தின் முன் அனைவரும் சமம்னு சொல்கிறோம். இருந்தாலும் நமது அரசியலமைப்பு சட்டத்தில் சில விதிமுறைகள், அது விதி விலக்குகள் தாண்டியும் இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா விதி 361, ஆர்டிகல் 361 எதை பற்றி சொல்லுதுன்னு தெரியுமா? ஆர்டிகல் 361 அப்படின்றது இந்திய குடியரசுத் தலைவருடைய அதிகாரத்தை பற்றி சொல்லுது. அதாவது அதிகாரம்னா அவருக்கு இந்திய அரசியலமைப்பில் கொடுத்துருக்கக்கூடிய ஒரு சிறப்பு அந்தஸ்தை பற்றி சொல்லுது. அதாவது என்ன அப்படின்னா, குடியரசுத் தலைவரை வந்து நம்ம எந்த ஒரு கிரிமினல் வழக்குலையும் நம்ம வந்து கைது செய்ய முடியாது. அதே போல் சிவில் வழக்குகள் வந்து ஒரு குடியரசுத் தலைவர் மேலேயோ இல்லை ஒரு ஆளுநர் மேலேயோ நம்ம சிவில் வழக்குகள் வந்து தொடுக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா அவங்களுக்கு 2 மாதத்துக்கு முன்னாடியே முன் அனுமதி வாங்கியிருக்கணும். அப்போ அவங்க மேலே வந்து கிரிமினல் வழக்குகள் வந்து தொடர முடியாது. இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய ஒரு சிறப்பு அதிகாரம்னே சொல்லலாம். சரிங்களா? இப்போ சட்டத்தின் முன் அனைவரும் சமம்னு சொன்னீங்களா, அப்போ இவங்களுக்கு மட்டும் ஏன் சார் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கான வகிக்கக்கூடிய ஒரு பொறுப்புக்காக தான் அது வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இப்போ குடியரசுத் தலைவரை பற்றி சொன்னோம். விதி 361 அப்படின்றது குடியரசுத் தலைவருக்கான சில சிறப்பு அதிகாரத்தையும் அந்தஸ்தை கொடுத்துருக்குன்னு சொன்னோம். அப்போ அவர் வந்து நீக்க முடியாதா சார் அப்படின்னு கேட்டோம்னா அவர் நீக்கிறதுக்கான வழிமுறைகளையும் கொடுத்துருக்காங்க. அப்போ குடியரசுத் தலைவர் வந்து நம்ம வந்து பதவியிலிருந்து நீக்கணும் அப்படின்னா, இம்பீச்மெண்ட் பண்ணோம் அப்படின்னா அதற்கான விதி எதில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா விதி 61 வந்து சொல்லியிருக்காங்க. அப்போ விதி 61 என்ன சொல்லுதுன்னா, அப்போ பாராளுமன்றத்தில் வந்து அவர் எந்த வழிமுறைகளில் நீக்கணும், எந்த அவைகளில் வந்து சட்டம் கொண்டு வரணும் அப்படின்றத பற்றி நமக்கு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இப்போ நம்ம இது எதுக்காக சொல்ல வந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விதி 14ன்றது சட்டத்தின் முன் அனைவரும் சமம் அப்படின்றது தான் கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் அதில் சில விதி இருக்குன்னு போது யாரை பார்த்தோம்? ஃபஸ்ட்டு குடியரசுத் தலைவர் பார்த்தோம். அவருக்கு வந்து அவருடைய நடவடிக்கைகள்லேருந்து பாதுகாப்பு கொடுக்குது. இது ஏன் சார் முக்கியமாக கொடுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு இந்திய நாட்டு சம்பந்தமாக வந்து ஏதாவது ஒரு சட்டத்தை கொண்டு வராரு, இல்லை அவருடைய அரசியல் நடைமுறைகள் ஏதாவது ஒரு பாதிப்பு வந்து யாரும் ஏற்படுத்திடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்த சிறப்பு அந்தஸ்து கொடுத்துருக்காங்க. அதே போல் 105 விதி 105 யாருக்கான சிறப்பு அதிகாரம் கொடுக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாராளுமன்றத்தில் இருக்கக்கூடிய மந்திரிகளுக்கான சிறப்பு அந்தஸ்தை கொடுக்குது. அப்போ வந்து அவங்க வந்து எந்த ஒரு சூழ்நிலையிலும் அவங்களுடைய செயல்பாடை செய்யும் போது அவங்க வந்து நாட்டுக்காக வேலை செய்கிறாங்க. அப்போ அவங்களுடைய செயல்பாடுகளை கொண்டு வரும் பொழுது அவங்களுக்கு எந்த பாதிப்பு ஏற்படுத்திடக்கூடாதுன்றதுக்காக இந்த சிறப்பு அதிகாரம் கொடுத்துருக்காங்க. அடுத்து விதி 194. விதி 194 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சட்டமன்றத்தில் இருக்கக்கூடிய மாநில சட்டமன்றத்தில் இருக்கக்கூடிய அமைச்சர்களுக்கான சிறப்பு அந்தஸ்தை கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அதே போல் விதி 31C இது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறைகள் நம்ம படிச்சிருக்கோம். அடுத்து வரக்கூடிய இதில் நாம் பார்க்க போகிறோம். அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறைகளில் இருக்கக்கூடிய சில விளக்கங்களுக்கு அடிப்படை உரிமையிலிருந்து சில விலக்கு கொடுத்துருக்காங்க. உதாரணத்துக்கு பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறையில் தாழ்த்தப்பட்டவர்கள், பின்தங்கியவர்கள், பொருளாதாரத்தில் வந்து ரொம்ப வீக்லி செக்ஷனாக இருக்கவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும், அதற்கான வழிமுறைகளை அரசு ஏற்படுத்தணும்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய சில கருத்துக்கள் அதுக்கு முரண்பாடாக இருக்கும். அப்போ அதுக்கான விலக்குகளை வந்து நம்ம எங்கே கொடுத்துருக்காங்க அப்படின்னா 31C. சரிங்களா? பொதுவாக நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா விதி 14 அப்படின்றது சட்டத்தின் முன் அனைவரும் சமம், இருந்தாலும் அதில் சில விதிவிலக்குகளும் நம்ம பார்த்தோம். அடுத்து விதி 15.
இனம், மதம், சாதி, பாலினம், இடம் அடிப்படையில் யாரையும் பாகுபடுத்தக்கூடாது அப்படின்றத விதி 15 சொல்லுது. சரிங்களா? அதாவது இனம், மதம், சாதி, பாலினம், இடம் அடிப்படையில் யாரையும் வந்து பாகுபடுத்தக்கூடாது. இதெல்லாம் யாருக்கான விதிமுறைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரசாங்கத்துக்கான விதிமுறைகளாக கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் யார் பின்பற்ற வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் அரசாங்கம் பின்பற்றக்கூடிய விதிமுறைகளாக சொல்லியிருப்பாங்க. இதில் ஏதாவது விதிவிலக்கு இருக்கான்னு பார்த்தோம் அப்படின்னா பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கான விதிவிலக்குகளும் இதில் கொடுத்துருக்காங்க. இப்போ பார்த்தோம் அப்படின்னா பெண்களுக்கான சில சிறப்பு சலுகைகள்லாம் கொடுத்துருப்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்லிமெண்ட்டில் வந்து பெண்களுக்கான இடஒதுக்கீடு கொடுத்துருக்காங்க. நம்ம டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பெண்களுக்கான இடஒதுக்கீடுலாம் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வந்து எதன் அடிப்படையில் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கான முன்னேற்றத்திற்காக கொடுக்குறாங்க. அதே போல் குழந்தைகள்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா குழந்தைகளுக்கும் சில எக்ஸம்ஷன்லாம் இருக்குது. அவங்க படிக்கிறதுக்கான கல்வி, அவங்க உரிமையில் பெறுவதற்கான சில விதிவிலக்குகள் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அப்போ பொதுவாக விதி 15 பார்த்துட்டோம் அப்படின்னா இனம், மதம், சாதி, பாலினம், இடம் அடிப்படையில் யாரையும் வேறுபடுத்தி காட்டக்கூடாது அப்படின்றத இது சொல்லுது. சரிங்களா? அடுத்து விதி 16. விதி 16 என்ன சொல்லுது அப்படின்னா பொது வேலை வாய்ப்புகளில் வேறுபாடு காட்டக்கூடாது. அதாவது அரசாங்கம் எடுக்கக்கூடிய பொது வேலை வாய்ப்புகள் பப்ளிக் எம்ப்ளாய்மெண்ட்ல யாரையும் பாகுபடுத்தி காட்டக்கூடாது. அதாவது அவர் இந்த இடத்தை சார்ந்தவர், இந்த மதத்தை சார்ந்தவர் அதுன்றதுனால எந்த பாகுபாடும் காட்டக்கூடாது. ஆனால் அதுலேயும் சில விதிவிலக்குகளை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். இப்போ எதுக்காக சார் இந்த விதி விலக்குகள்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அரசு வந்து அரசுக்கான சில வழிமுறைகள்லாம் இருக்குது, நடைமுறைப்படுத்த வேண்டியதுக்கான சில சட்ட திட்டங்கள்லாம் இருக்குது. அதை பண்ணும்பொழுது சில வேறுபாடுகள் இருக்க தான் செய்யும். அதை தடுக்கிறதுக்காக தான் இந்த விதி 16. அடுத்து விதி 17 தீண்டாமை ஒழிப்பு சட்டம். சரிங்களா? விதி 17 எதை பற்றி சொல்லியிருக்காங்க அப்படின்னா அன்டச்சபிலிட்டி, தீண்டாமையை பற்றி சொல்லியிருக்காங்க. தீண்டாமை வந்து பண்ணக்கூடாதுன்றதை எதிர்த்து சொல்லியிருக்காங்க. சரிங்களா? தீண்டாமை அப்படின்றத எதிர்த்து கொண்டிருக்காங்க. இதற்கு அரசாங்கமும் பல சட்டங்களை ஏற்றிருக்கு. முதல் சட்டம் பார்த்தீங்கன்னா 1955 கொண்டு வரப்பட்ட தீண்டாமை ஒழிப்பு சட்டம். அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 1900 அந்த சட்டத்தையே வந்து மாடிஃபை பண்ணியிருக்காங்க. 1976 குடிமை உரிமைகள் பாதுகாப்பு சட்டம். குடிமை உரிமைகள் பாதுகாப்பு சட்டம் சொல்லியிருக்காங்க. பிறகு அந்த சட்டத்தில் அடுத்த மாற்றம் பார்த்தீங்கன்னா 1989 SC ST வன்கொடுமை தடுப்பு சட்டம் அப்படின்ற பேரில் கொண்டு வந்திருக்காங்க. சரிங்களா? இதெல்லாம் வந்து விதி 17 நமக்கு கொடுத்துருக்காங்க. அடுத்து விதி 18. விதி 18 எதை பற்றி சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பட்டங்கள் ஒழிப்பு. பட்டங்கள் ஒழிப்பு அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இராணுவம், கல்வி தவிர அரசு வந்து யாருக்கும் பட்டம் கொடுக்கக்கூடாது. இதனால என்ன சார் பிரச்சனை? ஏன் இது பட்டங்களால ஒரு பெரிய பிரச்சனையா அப்படின்னு பார்த்தோம்னா இதனுடைய பாதிப்பு எப்போ இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1950 காலகட்டங்கள், அதாவது இந்தியா சுதந்திரம் வாங்கக்கூடிய காலகட்டங்களில் நிறைய சுதேசி அரசுகள் அங்கங்கே இருந்துச்சு. அதே போல் வெளிநாடு வாழ் இந்தியர்கள் நிறைய பேர் இருந்தாங்க. அப்போ அவங்களுக்கு வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்குள்ளேயே சில பட்டங்கள் வந்து கொடுத்துட்டாங்க. இப்போ ஃபாரின்லேருந்து வரக்கூடிய சில பட்டங்களை வந்து நிறைய இருந்துச்சு. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ராவ் பகதூர், சர் பட்டம், நைட்குட் பட்டம், இது போன்ற நிறைய பட்டங்களை வந்து வெளிநாடு அரசுகள் வந்து மக்களுக்கு கொடுத்தது. இது என்ன பண்ணுது அப்படின்னா இந்த பட்டங்கள் வந்து சாதாரண மக்கள்ல இருந்து இந்த பட்டம் வாங்கினவர் ஒரு தனிமைப்படுத்தி காட்டுது. மற்றவங்களையும் இவங்களையும் கம்பேர் பண்ணும்போது இவர் ரொம்ப உயர்ந்தவர், பெரிய அந்தஸ்தில் இருக்கிற மாதிரி காட்டுது. இப்போ உதாரணத்துக்கு ஒரு சட் பட்டமோ இல்லை ராவ் பகதூர் பட்டமோ கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்க ஒரு பெரிய அந்தஸ்தில் உள்ளவங்கன்ற மாதிரி காட்டுது. அப்போ ஆரம்ப காலகட்டத்தில் இந்த பட்டங்கள் வந்து நிறைய பேருக்கு இருந்ததுனால அதை ஒழிக்கணுன்ற நோக்கத்துக்காக தான் இதை கொடுத்தாங்க. அப்போ பட்டங்கள் ஒழிப்புன்றது விதி 18 சொல்லுது. அப்போ எதுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இராணுவத்திலையும் கல்வி சம்பந்தமான பட்டங்கள் மட்டும்தான் கொடுக்குறாங்க. இப்போ இராணுவத்தில் பார்த்தோம்னா சில விருதுகள்லாம் கொடுக்குறாங்க. பரமவீர் சக்ரா விருது, ஜென்ரல், இது போல சில விருதுகள்லாம் கொடுக்குறாங்க. கல்வியில் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கல்வியில் எஜுகேஷன் சம்மந்தமாக வந்து சில பட்டங்கள் வந்து நிறைய கொடுத்துருக்காங்க. இந்த பட்டங்களை தவிர வேற என்ன சார் பட்டங்கள்லாம் இருக்குன்னா இப்போ பார்த்தீங்கன்னா பாரத ரத்னா, இந்திய அரசு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாரத ரத்னா விருது கொடுக்குறாங்க. அப்போ அந்த பாரத ரத்னா விருது இந்த பட்டத்தில் வருமா சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த பாரத ரத்னா விருது, பத்மஸ்ரீ விருதுகள்லாம் இந்த பட்டத்துக்கு கீழே வராது. சரிங்களா? இதை வந்து மெயினாக கொண்டு வந்ததற்கான காரணம் என்ன அப்படின்னா ஆரம்ப காலத்தில் 1950 காலகட்டங்களில் சமுதாயத்தில் இருந்த ஏற்றத்தாழ்வு, அதாவது ராவ் பகதூர் இது மாதிரி பெரிய பெரிய பதவிகளை நீக்கணுன்ற நோக்கத்துக்காக தான் இது கொண்டு வரப்பட்டது. அதே போல் இந்த விதியின் அடிப்படையில் ஒரு இந்திய அரசாங்கத்துக்கு தெரியாமல் வெளிநாடுகள்லேருந்து எந்த பட்டத்தையும் வாங்கக்கூடாது. அதே போல் ஒரு வெளிநாட்டிலேருந்து இந்தியாவுக்காக பணிபுரியக்கூடிய ஒருத்தர்
இந்திய அரசாங்கத்தினுடைய அனுமதியின்றி ஃபாரினிலிருந்து எந்த பட்டமோ பரிசு பொருள்களையோ வாங்கக்கூடாது அப்படின்றதான் இந்த விதி 18 வந்து நமக்கு சொல்லுது. சரிங்களா? திரும்ப ஒரு முறை பார்ப்போம். சமத்துவ உரிமை அப்படின்றது விதி 14லேருந்து 18 வரைக்கும் சொல்லுது. விதி 14 வந்து என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோன்னா, சட்டத்தின் முன் அனைவரும் சமம், பாகுபாடு காட்டக்கூடாது அப்படின்றது சொல்லுது. விதி 15 வந்து பார்த்தோம் அப்படின்னா, இனம், மதம், சாதி, பாலினம் அடிப்படையில் வேறுபாடு காட்டக்கூடாது அப்படின்ட்டு சொல்லுது. விதி 16 என்ன சொல்லுது அப்படின்னா, பொது வேலை வாய்ப்புகள்ல எந்த பாகுபாடும் காட்டக்கூடாது அப்படின்னு சொல்லுது. விதி 17 என்ன சொல்லுது அப்படின்னா, தீண்டாமை ஒழிப்பை பத்தி சொல்லுது. விதி 18 என்ன சொல்லுது அப்படின்னா, பட்டங்கள் ஒழிப்பை பத்தி சொல்லுது. அடிப்படை உரிமைகள்ல இப்ப நம்ம அடுத்து பார்க்க போறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சுதந்திர உரிமை. சுதந்திர உரிமையை பத்தி சொல்லக்கூடிய விதி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, விதி 19லிருந்து 22 வரைக்கும் சுதந்திர உரிமையை பத்தி சொல்லுது. சுதந்திரம் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தனிப்பட்ட மனிதருக்கு கொடுக்கக்கூடிய சில சுதந்திரங்களை பத்தி சொல்லுது. அதாவது அரசாங்கம் கொடுக்கக்கூடிய சில சுதந்திரங்களை பத்தி சொல்லுது. சரிங்களா? சரி, ஃபர்ஸ்ட் பார்ப்போம். விதி 19 பார்த்தீங்க அப்படின்னா, விதி 19ல 6 வகையான சுதந்திர உரிமையை பத்தி நமக்கு சொல்லியிருக்காங்க. என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேச்சு சுதந்திரம், ஒன்று கூடும் சுதந்திரம், சங்கங்கள் அமைக்கும் சுதந்திரம், சுதந்திரமாக நடமாடும் உரிமை, தங்குவதற்கான உரிமை, தொழில் வணிகம் செய்வதற்கான சில உரிமைகளை பற்றி சொல்லியிருக்காங்க. சரிங்களா? சரி, இப்ப 6 வகையான சுதந்திர உரிமை பத்தி சொன்னோம். இதுல முதல்ல பாத்தீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, பேச்சு மற்றும் கருத்து சுதந்திரம். அதாவது எந்த ஒரு மனிதனுக்குமே பேச்சு மற்றும் தனது கருத்தை வந்து வெளிப்படையா சொல்வதற்கான உரிமை இருக்கு. சரிங்களா? தன்னுடைய கருத்துக்களை வந்து வெளிப்படுத்துறதுக்காகவும் அல்லது தன்னுடைய கருத்தை வந்து சொல்றதுக்காகவும் வாய்மொழியாகவோ அல்லது எழுத்துப்பூர்வமாகவோ அல்லது வந்து மீடியாக்கள் மூலமாகவோ தன்னுடைய கருத்துக்களை சுதந்திரமாக வெளியே சொல்றதற்கு எல்லா மனிதர்களுக்கும் உரிமை இருக்கு. அதுதான் இந்த விதியை பத்தி சொல்லியிருப்பாங்க. விதி முதல் விதி என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேச்சு மற்றும் கருத்து சுதந்திரம். இது வந்து ஒரு மனிதனுக்கு முக்கியமான அவசியமான ஒன்று. சரிங்களா? அடுத்து ரெண்டாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று கூடும் உரிமை. அதாவது ஒன்று கூடும் உரிமை அப்படின்னா கூட்டங்கள் கூடுறதுக்கான உரிமை. அப்ப இந்தியா முழுவதும் பார்த்தீங்கன்னா, ஒரு கூட்டமோ ஒரு அமைப்போ நீங்க கூடுறதுக்கு உரிமை உண்டு. அதாவது ஒரு குறிப்பிட்ட இடங்கள்ல, இப்ப நம்ம திருவிழாவா இருக்கட்டும், இல்ல ஏதோ ஒரு நிகழ்ச்சிக்காக போறோம், இல்ல ஏதோ ஒரு மீட்டிங்காக போறோம் அப்படின்னா, நம்ம ஒரு இடத்துல ஒன்றாக கூடுவதற்கான உரிமையை வந்து இந்த அதிகாரத்துல நமக்கு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? சரி, இப்ப முதல் விதி என்ன பார்த்தோம்? பேச்சு மற்றும் கருத்து சுதந்திரத்தை சொல்வதற்கான உரிமை இருக்குன்னு பார்த்தோம். அடுத்து ரெண்டாவது என்ன பார்த்தோம் அப்படின்னா, இந்தியா முழுவதும் எந்த இடங்களிலும் ஒன்று கூடுவதற்கான உரிமை வந்து நமக்கு இருக்கு. அடுத்தது மூணாவது பார்த்தோம் அப்படின்னா, சங்கங்கள் அமைக்கும் உரிமை. அப்ப நம்ம இந்தியா முழுவதும் எங்க பார்த்தாலும் சங்கங்கள் அமைப்பதற்கு நமக்கு வந்து அரசாங்கம் மூலியமாகவே ஒரு உரிமை கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து இப்ப நம்ம உதாரணத்துக்கு பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தொழிலாளர்கள் சங்கம் இல்ல ஒரு வேலையாளர்கள் சங்கம், இது போல அவங்களுக்குள்ள ஒரு சங்கங்களை வந்து அமைச்சு கொள்றதற்கு அரசு வந்து அதிகாரம் கொடுத்துருக்கு. ஒரு மனிதனுக்கு வந்து உரிமையை வந்து நமது அரசியலமைப்பு சட்டம் வந்து நமக்கு கொடுத்துருக்கு. சரிங்களா? அடுத்து சுதந்திரமாக நடமாடும் உரிமை. அதாவது சுதந்திரமாக நடமாடும் உரிமை அப்படின்றதுனா, இந்தியா முழுவதும் நம்ம எந்த இடத்துக்கும் சுதந்திரமாக போயிட்டு வரலாம். இப்ப சுதந்திரமா போயிட்டு வரலாமா, எல்லா இடத்துக்கும் போயிடலாமா? முடியாது. அப்ப இந்திய அரசால் வரையறுக்கப்பட்ட ஒரு சில குறிப்பிட்ட இடங்களை தவிர மற்ற இடங்கள்ல வந்து ஒரு இந்திய மனிதன் சுதந்திரமாக நடமாடலாம். இது எதுக்காக கொடுத்துருக்காங்கன்னா, இப்ப நம்ம இந்த ஸ்டேட்ல இருந்து அடுத்த ஸ்டேட்டுக்கு போறோம். இப்ப இங்கிருந்து முழுவதுமே இந்திய நாடு தான். அப்ப நம்ம ஒரு மாநிலங்கள்ல இருந்து இன்னொரு மாநிலத்துக்கு போறதுக்கு நமக்கு உரிமை இருக்கான உரிமை இருக்கு. அப்போ ஒரு சில குறிப்பிட்ட பகுதிகள் அப்படின்றது எங்க பார்த்தோம்னா, இப்ப ராணுவத்தால் தடை செய்யப்பட்ட ஒரு சில பகுதிகள், இப்ப அந்தமான் நிக்கோபர் போன்ற பகுதியெல்லாம் ஒரு சில பகுதியில வந்து தடை செஞ்சிருப்பாங்க. அப்ப அந்த பகுதிகளை தவிர்த்து மீதி நார்மலா இருக்கக்கூடிய எல்லா இடங்களையும் ஒரு மனிதன் ஒரு இடங்கள்ல இருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து சுதந்திரமாக நடமாடுறதுக்கு உரிமை இருக்கு. சரிங்களா? அடுத்து இந்தியா முழுவதும் எங்கு வேணுமோ தங்குவதற்கான உரிமை. அப்ப இந்திய அரசால் தடை செய்யப்பட்ட பகுதிகளை தவிர மற்ற இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய இடங்கள்ல ஒரு மனிதன் வந்து எங்கு போனாலும் போய் தங்கறதுக்கான உரிமை வந்து நம்ம கொடுத்துருக்காங்க. அடுத்து ஆறாவது பார்த்தோம் அப்படின்னா, இந்தியா முழுவதும் எங்கு வேணா தொழில் மற்றும் வணிகம் செய்வதற்கான உரிமை நமக்கு இருக்கு. சரிங்களா? இப்ப இந்த 6 வகையான உரிமைகள் பாருங்க. பேச்சு மற்றும் கருத்து சுதந்திரத்தை சொல்றதுக்கான உரிமை இருக்கு. அதை வாய்மொழியா சொல்லலாம், எழுத்து மூலமா சொல்லலாம், இல்ல மீடியாவில் சொல்லலாம். அப்ப மீடியாவுக்குமான தன்னுடைய கருத்துக்களை தெரிவிக்கிறதுக்கான உரிமைகளை வந்து இதில் நம்ம கொடுத்துருக்காங்க. அடுத்து இந்தியா முழுவதும் ஒன்று கூடும் உரிமை. அதாவது இந்தியா முழுவதும் எந்த இடங்கள்ல வேணா நீங்க ஒன்று கூடுவதற்கான ஒரு உரிமையை வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து சங்கங்கள் அமைக்கும் உரிமை. அடுத்து சுதந்திரமாக நடமாடும் உரிமை.
அடுத்து தங்குவதற்கான உரிமை, இந்தியா முழுவதும் எங்கு வேணாலும் தங்குவதற்கான உரிமை. அடுத்தது இந்தியா முழுவதும் தொழில் செய்வதற்கான உரிமை வந்து நம்ம கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே சொல்லது போன பார்த்தோம்னா விதி 19ல் ஒரு உரிமையை மட்டும் நீக்கிட்டாங்க. அது வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சொத்துரிமை, சொத்துக்களை நிர்வகிக்கும் உரிமைன்னு ஒரு உரிமை ஆல்ரெடி இருந்துச்சு. அந்த உரிமையை தான் நம்ம என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா 44வது சட்ட திருத்தத்தின் மூலமா என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா நீக்கிட்டாங்க. சரிங்களா? அப்ப இப்போதைக்கு கரண்ட்ல பார்த்தோம்னா நமக்கு 6 வகையான சுதந்திர உரிமைகளை பத்தி சொல்லியிருக்காங்க. சரி, அடுத்து போவோம். விதி 20. விதி 20ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இதுலயும் வந்து சில சுதந்திரமான நடவடிக்கைகள் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. இது எதை பத்தியது அப்படின்னா ஒரு நபரை வந்து கைது செய்வதற்கு எதிரான நடைமுறைகள் அப்படின்னு சொல்லலாம். என்ன கைது செய்வது? அப்ப பாத்தீங்கன்னா விதி 20 மூலமா நமக்கு என்ன தெரியுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு மனிதனை வந்து கைது செய்யறாங்க அப்படின்னா நடைமுறையில் இருக்கக்கூடிய சட்டத்தை தவிர்த்து வேற எந்த வழியிலையும் ஒரு மனிதனை வந்து கைது செய்ய முடியாது. உதாரணத்துக்கு பார்த்தோன்னா இதுக்கப்புறம் வரப்போகுது ஒரு சட்டம், அந்த சட்டத்தின் மூலம் நாங்கள் இவரை இப்பயே கைது செய்கிறோம், இல்லை இதுக்கு முன்னாடி ஒரு சட்டம் இருந்தது அந்த சட்டத்தின் மூலம் நாங்கள் இப்போ கைது செய்ய போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்ல முடியாது. அதாவது நடைமுறையில் தற்போது என்ன சட்டம் இருக்கோ அந்த சட்டத்தின் மூலமாக மட்டும்தான் ஒரு மனிதருடைய சுதந்திரத்தையோ இல்லை அவரை கைது செய்யவோ முடியும் அப்படின்னு சொல்லக்கூடியதான் பார்த்தீங்க அப்படின்னா விதி 20. அதில் இன்னொரு விதி சப் கிளாஸ் பார்த்தோம் அப்படின்னா ஒரு மனிதனை வந்து ஒரே குற்ற செயலுக்காக 2 முறை தண்டிக்கக்கூடாது. ஒரு மனிதன் ஒரு குற்ற செயலை செஞ்சிருக்கானா அந்த குற்ற செயலுக்காக ஒரே மனிதனை வந்து 2 முறை தண்டிக்கக்கூடாது. அந்த ஒரே மனிதன் மேலே 2 முறை வந்து புகார் கொடுக்கக்கூடாது, அல்ல 2 முறை வந்து வழக்கு தொடுக்கக்கூடாது அப்படின்றதும் இந்த இதெல்லாம் நமக்கு பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க. 3வது வந்து பார்த்தோம்னா கட்டாய வாக்குமூலம். அப்போ ஒரு மனிதனை அவனுக்கு எதிராக கட்டாயப்படுத்தி அவனே வாக்குமூலம் கொடுக்க வைக்க முடியாது. இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மனிதரை வந்து கைது செய்வதிலிருந்து பாதுகாப்பு கொடுக்குற மாதிரியான சில நடவடிக்கைகள் இருக்கு. திரும்ப பார்ப்போம். விதி 20 என்னென்ன சொல்லியிருக்குன்னு பார்த்தோம்னா நடைமுறையில் இருக்கக்கூடிய சட்டத்தை தவிர வேறு எந்த வழிகளிலும் ஒரு மனிதனை கைது செய்ய முடியாது. ஒரே குற்றத்திற்காக ஒரு மனிதனை ஒரு முறைக்கு மேல் கைது செய்ய முடியாது. ஒரே முறைக்கு மேல் தண்டனை கொடுக்கவும் முடியாது. அதே போல ஒரு மனிதனை கட்டாயப்படுத்தி அவனுக்கு எதிராக அவனையே வாக்குமூலம் கொடுக்க வைக்க முடியாது. இப்ப இது போன்ற பாதுகாப்பெல்லாம் நமக்கு எதை சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா விதி 20. அடுத்து விதி 21. விதி 21 என்ன சொல்லுது அப்படின்னா தனி மனித சுதந்திரம் மற்றும் வாழ்வுரிமை பாதுகாப்பு. அதாவது மனிதனாக பிறந்த எல்லாருக்குமே என்ன அப்படின்னா ஒரு தனி மனித சுதந்திரம் அப்படின்னு ஒன்று இருக்கு. அதே போல வந்து அவனுக்கு வாழ்வதற்கான உரிமை இருக்கு. ஒரு மனிதன் வாழ்வதை வந்து யாராலுமே கட்டுப்படுத்த முடியாது. ஒரு மனிதன் பிறந்திருக்கான் அப்படின்னா அவனுக்கு வந்து வாழ்வதற்கான எல்லா உரிமைகளுமே இருக்கு. அது அடிப்படை உரிமைகளை இது மிக முக்கியமான பகுதி வந்து பார்த்தோம் அப்படின்னா விதி 21. சரிங்களா? தனி மனித சுதந்திரம் மற்றும் வாழ்முறை. சில எக்ஸாம்ஸ்லாம் கேட்டிருப்பாங்க. இப்போ வந்து தண்ணீர் பாதுகாப்பு, நோய் எதிர் பாதுகாப்பு இதெல்லாம் எதனோட சம்பந்தப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா விதி 21. ரொம்ப சிம்பிளாக சொல்லியிருப்பாங்க. இப்போ வந்து ஒரு சுகாதாரமான குடிநீரை வந்து அரசு கொடுக்குது, இல்லை ஒரு சுகாதாரமான ஒரு நடவடிக்கை அரசு எடுக்குது அப்படின்னா அது எதனோடைய சம்பந்தப்பட்ட விதி அப்படின்னு பார்த்தோம்னா விதி 21. அதாவது ஒரு மனிதனுக்கு வாழ்வதற்கு தேவையான அடிப்படை உரிமைகளை செய்து தரக்கூடியதற்கு அரசாங்கம் கடமைப்பட்டுள்ளது. சரிங்களா? வாழ்வுரிமை. அதே போல தனி மனித சுதந்திரம். ஒரு தனி மனிதனை வந்து பாதிக்க மாதிரியான எந்த பணிகளையும் செய்யக்கூடாது. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா ஒரு தனி மனிதன் சுதந்திரம் வந்து பாதிக்கப்படுது அப்படின்னா அங்க வந்து அரசாங்கம் அதுக்கான சில நடைமுறைகளை வச்சிருக்காங்க. ஒரு தனி மனிதனுடைய சுதந்திரத்தை வந்து எந்த விதத்திலையும் எதுவும் பாதிக்காத மாதிரியான வழிமுறைகள். இப்போ உதாரணத்துக்கு நிறைய வழக்குகள் வந்து உயர்நீதிமன்றத்தில் இருக்கு. இது போல அந்த கால்ஸை வந்து ஒட்டி கேட்கறது, ஃபோன் மூலியமா நடக்கக்கூடிய சில விஷயங்களை கேட்கறது, உங்களுக்கு ஒருத்தருக்கு தெரியாம அவருடைய தகவல்களை எடுக்கிறது. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தோம்னா ஆதார் கார்டே ஃபர்ஸ்ட் இது மாதிரியான இஷ்யூஸ் கொண்டு போனாங்க. ஒரு தனி மனிதனுடைய ஒரு தனி மனித ரகசியத்தை வெளிப்படுத்துற மாதிரியான இருக்கே அப்படின்ற மாதிரிலாம் கொண்டு போனாங்க. சரிங்களா? அப்போ ஒரு தனி மனித சுதந்திரம் எந்த வகையா இருந்தாலும் சரி, ஒரு தனி மனித சுதந்திரம் அப்படின்றது கண்டிப்பாக பாதுகாக்க வேண்டிய ஒரு கடமை. சரிங்களா? அப்ப விதி 21 என்ன சொல்லுதுன்னா தனி மனித சுதந்திரத்தை பத்தி சொல்லுது. அதே போல ஒரு மனிதன் வாழ்வதற்கான உரிமைகளை பத்தி சொல்லுது. அடுத்து விதி 21A, ஆர்டிகல் 21A. இது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு ரொம்ப முக்கியமான கொஸ்டின். நடந்த டிஎன்பிசிலே பார்த்தீங்க அப்படின்னா அதிகப்படியான கொஸ்டின் இந்த 21A வந்து கேட்டிருக்காங்க. சரிங்களா? 21A அப்படின்றது எதை பத்தி சொல்லுது? 6 முதல் 14 வயதிற்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு இலவச கட்டாய கல்வியை கொடுக்கணும் அப்படின்றது வந்து எதில் சொல்லியிருக்காங்க அப்படின்னா விதி 21A. சரிங்களா? இது எந்த சட்ட திருத்தத்தின் மூலமா வந்தது அப்படின்னு பார்த்தோம்னா 86வது சட்ட திருத்தம் 2002 மூலமாக நமக்கு வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க.
இந்த 86வது சட்ட திருத்தம் 2002 கொண்டு வரப்பட்டதுக்கு பிறகு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட், கல்வி உரிமை சட்டம் அப்படின்னு ஒரு சட்டம் கொண்டு வந்திருக்காங்க. அது எப்போ கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா 2009. அப்போ விதி 21A நமக்கு என்ன சொல்லுது தெளிவா, 6 முதல் 14 வயதுக்கு உட்பட்ட அனைத்து குழந்தைகளுக்கும் இலவசமாக கட்டாயமாக கல்வியை கொடுக்க வேண்டியது அப்படின்றது ஒரு அரசினுடைய கடமை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதற்கான சட்ட திருத்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 86வது சட்ட திருத்தம் 2002 மூலமாக இது அறிமுகப்படுத்தப்பட்டது. இதன் பிறகு வந்த சட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த 86வது சட்ட திருத்தத்தை அடிப்படையாக கொண்டு வரப்பட்ட சட்டம் அப்படின்றது என்னன்னு பார்த்தோம்னா ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட், கல்வி உரிமை சட்டம். இந்த கல்வி உரிமை சட்டம் எப்போ கொண்டு வரப்பட்டதுன்னா 2009. இந்த கொஸ்டின் அடிக்கடி டிஎன்பிசியில் உங்களுக்கு நிறைய முறை கேட்டிருக்காங்க. கல்வி உரிமை சட்டம் எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டதுன்னா 2009. அது எந்த வருடம் நடைமுறைப்படுத்தப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 2010 நடைமுறைப்படுத்தியிருப்பாங்க. அடுத்து விதி 22, ஆர்டிகல் 22. இது எதை பத்தி சொல்லுது அப்படின்னா தடுப்பு காவல் பாதுகாப்பு. அதாவது ஒரு நபர் கைது செய்யப்படும் பொழுது அவருக்கான பாதுகாப்பை உறுதிப்படுத்துவது எந்த சட்டம் அப்படின்னு பார்த்தோம்னா விதி 22. இந்த விதி 22 என்ன சொல்லுது அப்படின்னா ஒரு மனிதரை போலீஸ் காவலில் வைக்கும் பொழுது அவருக்கு என்னென்ன பாதுகாப்பு இருக்கு அப்படின்றத பத்தி சொல்லுது. இப்போ உதாரணத்துக்கு ஒரு மனிதரை காவலில் வைக்கிறாங்க அப்படின்னா ஒரு போலீஸ் ஒருத்தர் பிடிக்குது அப்படின்னா அவரை 24 மணி நேரத்துக்குள்ள என்ன பண்ணணும் அப்படின்னா மேஜிஸ்ட்ரேட்டை கூட்டிட்டு போயிடணும். அதே போல ஒரு மனிதன் கைது செய்யப்படுகிறார் அப்படின்னா அவர் என்ன காரணத்திற்காக கைது செய்யப்படுகிறார் அப்படின்ற விஷயத்தை கண்டிப்பா கைது செய்யப்பட்டவருக்கு சொல்லணும். அதே போல கைது செய்யப்பட்டவருக்கு ஏதாவது ஆலோசனை தேவை, சட்ட பாதுகாப்பு தேவை, இல்ல வழக்கறிஞர்கிட்ட பேசணும் அப்படின்னா அதற்கான ஏற்பாடுகளையும் அரசாங்கம் செஞ்சு தரணும் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? அப்ப விதி 22 எதை பத்தி சொல்லுது அப்படின்னா தடுப்பு காவல் அல்லது காவலில் அடைக்கப்பட்டவர்களுக்கான ஒரு பாதுகாப்பை இது விதி நமக்கு கொடுக்குது. சரிங்களா? சரி, இப்ப திருப்பி இன்னொருமே பார்ப்போம். சுதந்திர உரிமை அப்படின்றது எதுல இருந்து கொடுத்திருக்காங்க அப்படின்னா விதி 19 இருந்து விதி 22 வரைக்கும் நமக்கு சுதந்திர உரிமையை பத்தி சொல்லியிருக்காங்க. இதுல எத்தனை வகையான சுதந்திரம் இருக்கு அப்படின்னா 6 வகையான சுதந்திர உரிமை இருக்கு. முதல்ல 7 இருந்தது, அதுல இருந்து சொத்தை நிர்வகிக்கும் உரிமையை அடிப்படை உரிமையிலிருந்து நீக்கிட்டாங்க. சரிங்களா? சரி, இப்ப என்னென்ன இருக்குன்னு பார்த்தோம்னா பேச்சு மற்றும் கருத்துக்களை வெளியிடும் சுதந்திரம், இந்தியா முழுவதும் எந்த இடங்களிலும் ஒன்று கூடும் உரிமை, சங்கங்கள் அமைக்கும் உரிமை, சுதந்திரமாக இந்தியா முழுவதும் நடமாடும் உரிமை, இந்தியா முழுவதும் எங்கு வேணுமானும் தங்குவதற்கான உரிமை, அதாவது தங்குவதற்கு குடியிருப்பதற்கான உரிமை, தொழில் மற்றும் இந்தியா முழுவதும் தொழில் மற்றும் வணிகம் செய்வதற்கான உரிமைகளை கொடுத்திருக்காங்க. சரிங்களா? சரி, இப்ப இந்த உரிமைகள் எல்லா நேரங்களையும் நமக்கு பாதுகாக்கப்படுமா அப்படின்னு கேட்டோம்னா ஒரு சில நேரங்கள்ல கிடையாது. சரிங்களா? எந்த நேரங்கள்ல அப்படின்னு பார்க்கும்பொழுது தேசிய நெருக்கடி நிலை, தேசிய நெருக்கடி நிலையை பத்தி சொல்லக்கூடிய விதி என்னன்னு பார்த்தோம்னா ஆர்டிகல் 352. சரிங்களா? இந்த தேசிய நெருக்கடி நிலை 352 என்ன சொல்லுது அப்படின்னா அந்த தேசிய நெருக்கடி நிலை யார் அறிவிப்பா? குடியரசுத் தலைவர் அறிவிப்பாரு. அதற்கு என்ன பண்ணணும்? பிரதமரோ இல்ல அமைச்சரவையிலிருந்து எழுத்துப்பூர்வமான ஒப்புதல் கொடுக்கணும். அப்ப இந்த எழுத்துப்பூர்வமான ஒப்புதல் கிடைத்த பிறகுதான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஒரு குடியரசுத் தலைவர் தேசிய நெருக்கடி அறிவிக்க முடியும். அந்த தேசிய நெருக்கடி நடைமுறையில் இருக்கும் பொழுது சில சட்டங்கள் செல்லுபடியாகாது. அப்ப அடிப்படை உரிமைகள் அந்த நேரத்தில் செல்லுபடி, அப்ப தேசிய நெருக்கடி கொடுக்கும் பொழுது அடிப்படை உரிமைகள் செல்லுபடி ஆகுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த நேரத்தில் அடிப்படை உரிமைகள் செல்லுபடி ஆகாது. எந்த 2 விதிகளை தவிர? விதி 20, 21 தவிர. அப்ப தேசிய நெருக்கடி 352 போடுறாங்க, இந்தியா முழுவதும் ஏதோ ஒரு நேஷனல் எமர்ஜென்சி ஆகுது இல்ல ஒரு போர் பதட்டமான சூழ்நிலைகள் ஏற்படுது அப்படின்னா அது போல நேரத்தில் தான் கொடுப்பாங்க. அப்ப அது போல நேரங்கள்ல அடிப்படை உரிமைகளையும் நிறுத்தி வைக்க முடியும். சரிங்களா? அப்ப தேசிய நெருக்கடி நிலையில அடிப்படை உரிமைகள் எல்லாத்தையும் நிறுத்தி வைக்க முடியும். அப்ப இப்ப இந்தியாவில் ஒரு போர் பதட்டமான ஒரு சூழல் ஏற்படுது, இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் ஏதோ ஒரு போர் பதட்டமான ஒரு சூழல் ஏற்படுது. அப்ப அந்த நேரத்தில் நான் போய் ஒன்று கூடுவேன் அப்படின்னா முடியாது. அப்போ ஒரு மாவட்டத்தில் ஒரு கலெக்டர் 144 போடுறாரு, பொதுமக்கள் கூடக்கூடாதுன்னு சொல்றாங்க. அப்ப அந்த நேரங்களில் நான் போய் கூட முடியுமா சார்னா முடியாது. அப்ப உங்களுக்கான சில விதிகள் கொடுத்தது போலயே விதி விலக்குகளும் சில இடங்கள்ல கொடுத்திருக்காங்க. அப்ப தேசிய நெருக்கடி வரும் பொழுது அடிப்படை உரிமைகள் செல்லுபடி ஆகாது. அந்த எந்த 2 விதிகளை தப்ப, அப்ப தேசிய நெருக்கடி இருந்தாலுமே விதி 20, 21 தவிர மீதியான விதிகள்லாம் செல்லுபடி ஆகாது. அது என்னன்னு ஏற்கனவே பார்த்திருக்கோம். விதி 20 என்னது?
விதி வந்து 20 என்ன அப்படின்னா, அதாவது ஒருத்தரை வந்து தண்டிப்பதற்கான உரிமை பற்றி சொல்லியிருக்காங்க. விதி ஏற்கனவே நம்ம பார்த்ததுதான். நடைமுறை சட்டத்தில் ஒருவர் வந்து ஒரு குற்றத்திற்காக 2 முறை மேலே தண்டிக்கக்கூடாது அப்படின்ற விதி. அப்போ தேசிய நெருக்கடி இருந்தாலுமே இந்த விதி 20, 21 தவிர மீதி மட்டும்தான் செல்லுபடியாகாமல் போகுமே தவிர, தேசிய நெருக்கடி அறிவிச்சாலும் விதி 20, 21 கண்டிப்பாக இருக்கும். அப்போ தேசிய நெருக்கடி அறிவிச்சிட்டாங்களே, அப்போ தனி மனித சுதந்திரத்தை வந்து பிடிக்கிற முடியுமா அப்படின்னா முடியாது. அதை தான் இந்த இடத்துல சொல்ல வராங்க. ரொம்ப சிம்பிளா சொல்ல போனா தேசிய நெருக்கடி நிலை வந்தாலுமே 20, 21 ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்றதுதான் நமக்கு தெரிஞ்சிருக்கக்கூடிய இந்த விஷயங்கள். சரிங்களா? சரி, இப்ப இது வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவில் அதாவது நமது அரசியல் அமைப்பில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சில சுதந்திர உரிமைகளை பத்தி இப்ப பார்த்தோம். அடிப்படை உரிமைகள்ல அடுத்து நம்ம இப்ப என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சுரண்டலுக்கு எதிரான உரிமை. சரிங்களா? சுரண்டலுக்கு எதிரான உரிமை அப்படின்றது விதி 23 மற்றும் 24 சொல்லியிருக்காங்க. சரி, விதி 23 அப்படின்றது எதை பத்தி சொல்லுது அப்படின்னா ஆள் கடத்தல் மற்றும் கட்டாய வேலை வாங்குதல். சில இடங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு மனிதர்களை வந்து வேலைக்காக கடத்தல், இதெல்லாம் பழைய காலத்துல இருந்த நடைமுறைகள். அப்படி என்னன்னா ஒரு கொத்தடிமைகளா ஒருத்தவங்களை வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கடத்துறது, அவங்கள வந்து கட்டாயப்படுத்தி வேலை வாங்குறது, அதாவது சம்பளம் குறைவாக தான் கொடுப்பேன், நீ கட்டாயமா வேலை செஞ்சுதான் ஆகணும் அப்படின்னு சொல்லி கட்டாயப்படுத்தி வேலை வாங்குறது. இதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா தொழில்களை சுரண்டுதல், அதாவது அவங்களுடைய மனித வளங்களை சுரண்டுதல், அது அடிப்படையில் வருது. அப்ப சுரண்டலுக்கு எதிரான உரிமையில முதல் நம்ம பார்க்கும்போது விதி 23 இது எதை பத்தி சம்பந்தப்பட்டது அப்படின்னா ஆள் கடத்தல் மற்றும் கட்டாயப்படுத்தி வேலை வாங்குதல். இது எல்லாருக்குமே பொருந்துமா அப்படின்னு கேட்டோம்னா ஒரு சில இடங்கள்ல கட்டாயப்படுத்தி வேலை வாங்குதல் அப்படின்றது அரசு நிறுவனங்களுக்கு பொருந்தாது. ஏன்னா அரசு சில இடங்கள்ல கட்டாயமா இதை செஞ்சுதான் ஆகணும்னு சொல்லி அரசால மட்டும்தான் செய்ய முடியும், மற்ற யாராலையும் அதை செய்ய முடியாது. பொதுவாக பார்க்கும் பொழுது 23 அப்படின்றது ஆள் கடத்தல் மற்றும் கட்டாய வேலை வாங்குதல் மற்றும் தொழிலாளர்களிருந்து வேலைகளை சுரண்டுதல் அப்படின்றத தடுப்பதற்காக கொண்டு வரப்பட்டது. அடுத்து விதி 24. விதி 24 என்ன சொல்லுது அப்படின்னா சுரங்கங்கள் மற்றும் கனரக தொழிற்சாலைகள்ல குழந்தைகளை கட்டாயப்படுத்தி வேலைக்கு அமர்த்தக்கூடாது. அப்ப இந்த ஆர்டிக்கலும் நம்ம பார்த்தோன்னா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின். அதாவது குழந்தைகளை வந்து கட்டாயப்படுத்தி வேலை வாங்குவதை தடுக்கும் சட்ட பிரிவு எதுன்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ ஆர்டிக்கல் 24 அப்படின்றது சுரங்கங்கள், தொழிற்சாலைகள் அல்லது கனரக தொழில்கள் இருக்கக்கூடிய இடங்கள் அல்லது பாதுகாப்பற்ற இடங்கள், இந்த இடங்கள்லாம் குழந்தைகளை வந்து கட்டாயமாக பணியில் அமர்த்தக்கூடாது அப்படின்னு சொல்றது தான் விதி 24. சரிங்களா? அடுத்து சமய சுதந்திர உரிமை. சமய சுதந்திர உரிமை அப்படின்றது விதி 25 28 வரைக்கும் நமது அரசியலமைப்பு சட்டத்தில் கொடுத்துருக்காங்க. விதி 25 என்ன சொல்லுது அப்படின்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களும் அவர்கள் விருப்பப்படக்கூடிய சமயத்தை பின்பற்றவும் அந்த சமயத்தை வந்து பரப்புவதற்கும் அவங்களுக்கு உரிமை இருக்கு. அப்ப விதி 25 இந்தியாவில் உள்ள மனிதர்கள் எல்லாருக்குமே தங்களுக்கு விருப்பமான சமயத்தை பின்பற்றவும் அந்த சமயத்தை பரப்புவதற்கும் நமது அரசியலமைப்பு சட்டம் முழு சுதந்திரத்தை கொடுத்திருக்கு. சரிங்களா? அடுத்து விதி 26. அப்ப மத நிறுவனங்களை நிர்வகித்தல். அப்ப ஒருத்தர் வந்து மதத்தை வந்து நமக்கு தேவைப்படக்கூடிய மதத்தை வந்து நம்ம பின்பற்றலாம். அதே போல நம்மளுடைய மதத்துக்கான நிறுவனங்களை, அமைப்புகளை ஏற்படுத்துவதற்கும் ஒரு மனிதனுக்கு உரிமை உள்ளது. அதை பத்தி சொல்லக்கூடியது விதி 26. அடுத்து விதி 27. நமது அரசியலமைப்பு சட்டத்தில் பார்த்தீங்கன்னா இது ஒரு மிக முக்கியமான விதி, நமக்கும் வந்து அடிக்கடி தேவைப்படக்கூடிய ஒரு விதி, விதி 27. இந்த விதி 27 என்ன சொல்லுது அப்படின்னா அரசு வந்து கட்டாயப்படுத்தி மதத்திற்காக வரியை வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லுது. எந்த ஒரு அமைப்பாக இருந்தாலும் சரி கட்டாயப்படுத்தி வரிகளை வந்து வாங்கக்கூடாது, வரி விதிப்பை வந்து தடுக்குது. அதாவது மதம் சம்பந்தமான வரி விதிப்புகள் எல்லாத்தையுமே இதை வந்து தடுக்குது. அதே போல அரசு வந்து எந்த ஒரு மதத்தையுமே சார்ந்து இருக்கக்கூடாது. இப்போ வரி வாங்குறாங்க அப்படின்னா சார்ந்து இருந்தால் மட்டும்தானே வரி வாங்க முடியும். அப்போ அதனாலதான் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா இது இன்டைரக்டா எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா அரசாங்கம் எந்த மதத்தையும் சார்ந்து செயல்படக்கூடாது, எந்த மதத்திற்காகவும் ஒருதலை பட்சமா செயல்படக்கூடாது. அதாவது மத சுதந்திரம் எப்படி இருக்கோ அதே போல நமது இந்திய அரசியலமைப்பினுடைய முகவுரையிலேயே படிச்சிருப்போம். நமது இந்திய அரசு எப்படிப்பட்ட அரசுன்னு படிச்சிருப்போம், சமய சார்பற்ற அரசு அப்படின்றத படிச்சிருப்போம். அதுக்கான ஒரு முக்கியமான விதி விதி 27, அரசு எந்த மதத்தையும் பின்பற்றக்கூடாது அப்படின்றது. அடுத்து விதி 28.
அரசு உதவி பெறும் நிறுவனங்களில் சமய விலக்கு. அது என்ன சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆர்டிகல் 28 என்ன சொல்லுதுன்னா, அதாவது அரசாங்கமும் சரி, அரசு நிதி உதவி பெறும் கல்வி நிறுவனங்களும் சமயத்தை பரப்பக்கூடாது. அதாவது சமய விவகாரங்களில் ஈடுபடக்கூடாது. அரசினுடைய நிதி பெறக்கூடிய கல்வி நிறுவனங்கள், இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா சில கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல்ஸ்லாம் இருக்கும். அப்போ அது போன்ற ஸ்கூல்ஸ்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அதாவது சமயம் சார்ந்த நிகழ்வுகளில் ஈடுபடக்கூடாது, மாணவர்களையும் ஈடுபடுத்தக்கூடாது அப்படின்றது தான் இதனுடைய நோக்கம். சரிங்களா? அடுத்தது கல்வி மற்றும் கலாச்சார உரிமை. இது யாருக்கானது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, சிறுபான்மையினர் இங்க முக்கியப்படுத்தியிருப்பாங்க. அப்ப விதி 29 என்ன சொல்லுது அப்படின்னா, சிறுபான்மையினருக்கான பாதுகாப்பு கொடுக்குது. அப்ப ஒரு நாட்டில் இருக்கக்கூடிய சிறுபான்மையினர் எல்லாருக்குமே, சிறுபான்மையினர் அப்படின்னா மத சிறுபான்மையினர், மொழி சிறுபான்மையினர், இன சிறுபான்மையினர், அவங்க அவங்களுடைய இனத்தையும் அவங்களுடைய கலாச்சாரங்களையும் அவங்களுடைய மரபுகளையும் அவங்களுடைய பழக்க வழக்கங்களையும் பின்பற்றுவதற்கு அவங்களுக்கு முழு உரிமை இருக்கு அப்படின்றது தான் இந்த விதி 29 சொல்லுது. அப்ப அந்த விதி 29 மூலமா நமக்கு என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, சிறுபான்மையினர்கள் அவங்களுடைய எழுத்து, கலாச்சாரம், எல்லா பழக்க வழக்கங்களையும் பின்பற்றுவதற்கு அவங்களுக்கு முழு உரிமையை கொடுத்திருக்காங்க. அடுத்து விதி 30, கல்வி நிறுவனங்களை சிறுபான்மையினர் நிர்வகிக்கும் உரிமை. இப்போ சிறுபான்மையினருக்கு ஏற்கனவே சமய பாதுகாப்பு கொடுத்துட்டாங்க. அடுத்து சிறுபான்மையினர் கல்வி நிறுவனங்களை நிர்வகிப்பதற்கும் அவங்களுக்கு அடிப்படை உரிமையில ஒரு முக்கிய இடம் கொடுத்துருக்காங்க. அதுதான் விதி 30. சரிங்களா? சரி, அடுத்தது விதி 32. இது ஒரு மிக முக்கியமான விதி. சரிங்களா? நமது அரசியலமைப்பு சட்டத்தில் அடிப்படை உரிமைகள்ல சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விதிகள்லேயே மிக முக்கியமான விதி அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஆர்டிகல் 32. ஆர்டிகல் 32 என்ன சொல்லுது? அரசியலமைப்பிற்கு உட்பட்டு தீர்வு காணும் உரிமை. அப்போ அரசியலமைப்புக்கு உட்பட்டு தீர்வு காணும் உரிமை அப்படின்றது என்ன அப்படின்னா, ஒரு மனிதனுக்கு அடிப்படை உரிமைகளில் ஏதாவது பாதிப்புகள் ஏற்படும் பொழுது, அதாவது இது வரைக்கும் நம்ம பார்த்த அடிப்படை உரிமைகள் எல்லாமே ஆர்டிகல் 14 35 வரைக்குமே இருக்கக்கூடிய அடிப்படை உரிமைகளில் ஏதாவது பாதிப்பு ஏற்படும் பொழுது அவர்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நேரடியாக உயர்நீதிமன்றத்தையோ உச்ச நீதிமன்றத்தையோ நேரடியாக அணுவதற்கான உரிமை இருக்கு. சரிங்களா? இது ஒரு மிக முக்கியமான பாதுகாப்பு. அப்ப சாதாரண சட்டங்களுக்கு டைரக்டா ஒரு மனிதன் உச்ச நீதிமன்றத்தை நாட முடியாது. ஆனா ஒரு அடிப்படை உரிமைகள்ல ஏதேனும் ஒரு பாதிப்பு ஏற்படுதுன்னா அந்த மனிதன் நேரடியாக உச்ச நீதிமன்றத்தை நாடலாம். அதற்கான சில வழிமுறைகளை கொடுத்திருக்காங்க. இப்ப அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, அரசியலமைப்புக்கு உட்பட்டு தீர்வு காணும் உரிமை. அரசியலமைப்புக்கு உட்பட்டு தீர்வு காணும் உரிமை அப்படின்றது விதி எதில் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, விதி 32. இந்த அரசியலமைப்புக்கு உட்பட்டு தீர்வு காணுவது அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மனிதனுடைய அடிப்படை உரிமைகள் பாதிக்கப்படும் பொழுது ஒரு மனிதன் நேரடியாக உயர்நீதிமன்றத்தையும் அணுகலாம். அவனுடைய உரிமைகள் பாதிக்கப்படுது அப்படின்னா நேரடியாக உயர்நீதிமன்றம், உச்ச நீதிமன்றத்தை அணுகலாம் அப்படின்ற சொல்றதா இந்த விதி. இது ரொம்ப முக்கியமான விதி. சரிங்களா? இதுல என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம். இப்ப இந்த ஆர்டிகல் 32 உச்ச நீதிமன்றம் 5 வகையான நீதி பேராண்மைகளை கொடுத்திருக்கு. சரிங்களா? அதே போல உயர் நீதிமன்றம் விதி 226 படி சில 5 வகையான நீதி பேராண்மைகளை கொடுத்திருக்கு. சரிங்களா? சரி, 5 வகையான நீதி பேராணைகள் என்றதை பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா, ஆட்கொணர்வு நீதி பேராணை, செயலுறுத்தும் அல்லது கட்டளையுறுத்தும் நீதி பேராணை, அடுத்து தடையுறுத்தும் நீதி பேராணை, அடுத்து உரிமை வினவு நீதி பேராண்மை, இன்னொன்று தடைமாற்று நீதி பேராணை. சரிங்களா? சரி, ஃபர்ஸ்ட் ஆட்கொணர்வு நீதி பேராணை. ஆட்கொணர்வு நீதி பேராணை அப்படின்றது என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தரை சட்டவிரோதமாக காவலிலோ அல்லது தடுப்பு காவலிலோ வைத்திருந்தா அவரை நீதிமன்றத்திற்கு கொண்டு வருமாறு கேட்கறதா பார்த்தீங்கன்னா அப்படின்னா ஆட்கொணர்வு நீதி பேராணை. சரிங்களா? அப்ப ஒரு மனிதரை என்ன பண்ண முடியாது அப்படின்னா, சட்டத்திற்கு புறம்பான வழியில் ஒரு மனிதரை சிறைப்படுத்தவோ அல்லது கட்டுப்படுத்தவோ முடியாது அப்படின்றதான் இந்த நீதி பேராண்மையுடைய முக்கிய நோக்கம். சரிங்களா? அடுத்து 2வது பார்த்தீங்க அப்படின்னா, கட்டளையுறுத்தும் நீதி பேராண்மை அல்லது செயலுறுத்தும் நீதி பேராணை. செயலுறுத்தும் நீதி பேராணை அப்படின்றது என்ன அப்படின்னா, உச்ச நீதிமன்றம் தனக்கு கீழே இருக்கக்கூடிய கீழமை நீதிமன்றங்களையோ அல்லது பொது அதிகார அமைப்புகளையோ அல்லது அரசு நிறுவனங்களையோ இந்த செயல்களை செய்யுங்கள் என்று செயல்படுத்துங்கள் என்று கட்டளையிடுவது அப்படின்னு தான் பார்த்தீங்க அப்படின்னா கட்டளை நீதி பேராணை. அடுத்து
தடையுறுத்தும் நீதி பேராணை. தடையுறுத்தும் நீதி பேராணை அப்படின்றது வந்து இதுக்கு அப்படியே ஆப்போசிட். அதாவது பொது நிறுவனங்களை வந்து இந்த செயல்களை செய்யக்கூடாது என்று தடை செய்வது அப்படின்றது தான் தடையுறுத்தும் நீதி பேராணை. அடுத்தது தகுதி வினைவு அல்லது உரிமை வினைவு நீதி பேராணை அப்படின்றது என்ன அப்படின்னா, ஒரு அரசு நிறுவனங்கள் அல்லது ஒரு முக்கிய பதவிகளில் எதன் அடிப்படையில், எந்த தகுதியின் அடிப்படையில் ஒருவர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார் அல்லது எந்த தகுதியின் அடிப்படையில் இது செய்யப்பட்டிருக்கிறது அல்லது எந்த தகுதியின் அடிப்படையில் இந்த நிகழ்வு நடக்கப்பட்டிருக்கிறதுன்ற வந்து கேட்கறது அப்படின்னா உரிமை வினவு அல்லது தகுதி வினவு நீதி பேராணை. அடுத்தது தடைமாற்று நீதி பேராணை அப்படின்றது உயர் நீதிமன்றங்கள், உச்ச நீதிமன்றங்கள், கீழமை நீதிமன்றங்களில் இருக்க வழக்குகளை மாற்றக்கூடிய அதிகாரம் படைத்தது. சரிங்களா? இப்ப அரசியலமைப்புக்கு உட்பட்டு தீர்வு காணும் உரிமைகள் ஆர்டிகல் 32 வந்து பார்த்தோம். ஆர்டிகல் 32 5 வகையான நீதி பேராணைகள் அப்படின்றதையும் பார்த்தோம். ஃபர்ஸ்ட் ஆண்கொடர் நீதி பேராணை அப்படின்றது சட்டத்திற்கு புறம்பாக எந்த ஒரு மனிதனையும் கைது செய்ய முடியாது என்பதை நிரூபிக்கிறது. அடுத்தது செயலுறுத்தும் நீதி பேராணை அல்லது கட்டளை நீதி பேராணை என்பது செயல்படுத்தக்கூடிய அதிகாரத்தை சொல்கிறது. அடுத்தது தடையுறுத்தும் நீதி பேராணை அப்படின்றது செய்ய வேண்டாம் அப்படின்ற தடையை வந்து கொடுக்கறதுனால இது வந்து தடையுறுத்தும் நீதி பேராணை என்று அழைக்கப்படுகிறது. அடுத்தது உரிமை வினைவு நீதி பேராணை என்பது எந்த தகுதி அல்லது எந்த உரிமையின் அடிப்படையில் நியமிக்கப்படுகிறது என்பதை கூறுகிறது. அடுத்தது தடைமாற்று நீதி பேராணை அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, கீழமை நீதிமன்றங்களில் இருக்கக்கூடிய வழக்குகளை மாற்றக்கூடிய அதிகாரம் கொண்டதை குறிக்கிறது. சரிங்களா? இது எல்லாமே எதற்கு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரசியல் அமைப்பிற்கு உட்பட்டு தீர்வு காணும் உரிமை 32 உச்ச நீதிமன்றத்திற்கு கூறுகிறது. அதே போல இந்த 5 வகையான நீதி பேராணைகளை உயர் நீதிமன்றம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆர்டிகல் 226 அடிப்படையில் செயல்படுத்த முடியும். சரிங்களா? சரி, இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இப்ப இந்த அடிப்படை உரிமைகள்லேயே மிக முக்கியமான விதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டிகல் 32. ஏன் இதை வந்து பார்த்தீங்கன்னா நமது அரசியலமைப்பு சட்டத்தை எழுதிய அரசியலமைப்பு தந்தையான டாக்டர் B.R. அம்பேத்கரே வந்து இந்த விதியை வந்து சிறப்பாக சொல்லியிருக்காரு. எப்படி சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, இந்திய அரசியலமைப்பின் இதயம் மற்றும் ஆன்மா என்று சொல்லக்கூடிய விதி எதுன்னு பார்த்தோம்னா விதி 32. சரிங்களா? ஏன்னா ஒரு மனிதனுடைய அடிப்படை உரிமைகள் மீறப்படும் பொழுது நேரடியாக எங்கே செல்லலாம் அப்படின்னா உச்சநீதிமன்றத்துக்கே செல்லலாம். ஆனால் சாதாரண வழக்குகளோ அல்லது ஒரு லீகல் வழக்குகள்லையோ ஒரு மனிதன் வந்து நேரடியாக உச்சநீதிமன்றத்துக்கு போக முடியாது. முதல்ல வந்து கீழமை நீதிமன்றங்கள், மாவட்ட நீதிமன்றங்கள், அடுத்து உயர் நீதிமன்றம், அடுத்துதான் உச்ச நீதிமன்றத்துக்கு போக முடியும். ஆனால் நேரடியாக வந்து உயர் நீதிமன்றத்திற்கு வந்து போக முடியாது. ஆனால் அடிப்படை உரிமைகள்ல ஏதேனும் பாதிப்பு ஏற்படும் பொழுது ஒரு மனிதன் நேரடியாக என்ன பண்ணலாம் அப்படின்னா டைரக்டா உச்ச நீதிமன்றத்துக்கு போகலாம். சரிங்களா? அதனாலதான் வந்து இதை என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா அரசியல் அமைப்பின் இதயம் மற்றும் ஆன்மா என்று சொல்லக்கூடிய விதி எதுன்னு பார்த்தோம்னா விதி 32. சரிங்களா? அதே போல உயர் நீதிமன்றங்களுக்கான விதி கொடுத்திருக்காங்க. அதை பற்றி சொல்லக்கூடியது 5 வகையான நீதி பேராணைகளில் சொல்லக்கூடியது விதி 226. சரிங்களா? அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா விதி 34. இது விதி 34 என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராணுவ சட்டம் அமலில் இருப்பதற்கான சில நடைமுறைகளை சொல்கிறது. ராணுவ சட்டம் அமலில் இருக்கும்போது என்னென்ன நடைமுறைகளை படுத்தணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. சரிங்களா? சரி, இப்போ இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 32 பற்றி பார்க்கும் பொழுது அடிப்படை உரிமைகள் வந்து அதாவது தேசிய நெருக்கடியின் போது ஆர்டிகல் 352 நடைமுறையில் இருக்கும் பொழுது சில அடிப்படை உரிமைகள் நிறுத்தி வச்சிருப்பாங்க. அந்த அடிப்படை உரிமைகள் நிறுத்தி வைக்கப்பட்டாலும் ஆர்டிகல் 32 நிறுத்தி வைக்க முடியாது. அதாவது உங்களுடைய அடிப்படை உரிமைகள் பாதிக்கப்படும் பொழுது நீங்கள் உயர்நீதிமன்றத்துக்கோ உச்ச நீதிமன்றத்துக்கோ செல்லக்கூடிய இந்த உரிமையை அவசர நிலை நெருக்கடியின் போதும் நிறுத்தி வைக்க முடியாது அப்படின்றதான் இதுல ஒரு முக்கியமான விஷயம். சரிங்களா? சரி, இது வரைக்கும் பார்த்ததில்ல என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடிப்படை உரிமைகள் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படின்றத பார்த்துருக்கோம். இது வரைக்கும் பார்த்ததை ஒரு முறை ஓரளவு பார்த்தலாம். என்னென்ன பார்த்துருக்கோம்? அடிப்படை உரிமைகள் அப்படின்றது பகுதி 3ல் இருக்குது. விதி வந்து எதில் இருந்திருக்கு? விதி 12லேருந்து 35 வரைக்கும் இருக்கிறத வந்து அடிப்படை விதிகள் அப்படின்னு சொல்கிறோம். அடிப்படை உரிமைகள் அப்படின்னு சொல்கிறோம். இது எந்த நாட்டிலேருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்க நாட்டு அரசியலமைப்பு சட்டத்திலிருந்து எடுக்கப்பட்டது. அதற்கு பிறகு நம்ம பார்த்தக்கூடிய அடிப்படையான உரிமைகள் 6 வகையான சுதந்திர உரிமைகளை வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். அடுத்து வந்து என்ன உரிமை நீக்கியிருக்காங்க அப்படின்னா சொத்துரிமை மட்டும் நீக்கியிருக்காங்க. எந்த விதியின் அடிப்படையில் அப்படின்னா விதி அதாவது சட்ட திருத்தம் 44வது சட்ட திருத்தம் 1978 மூலமாக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா சொத்துரிமையை அடிப்படை உரிமையிலிருந்து நீக்கிட்டு சாதாரண உரிமையா வச்சிருக்காங்க. அதாவது ஆர்டிகல் 31 எடுத்துட்டு 307 வச்சிருக்காங்க. சரிங்களா? இப்போதைக்குன்னு பார்க்கும் பொழுது 6 வகையான
அடிப்படை உரிமைகள் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப முக்கியமான பகுதி. அரசியலமைப்பிலிருந்து கேட்கறதுல அடிப்படை உரிமைகள்லேருந்து அடிக்கடியான நிறையா கொஸ்டின்ஸ் வருது. அதனால இது ரொம்ப முக்கியமான பகுதி. நல்லா தெளிவாக ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. நன்றி.